வணக்கம் அன்பிற்கினிய கலா நேசர்களே. இன்றைய திரை விமர்சனம் பகுதியினிலே நாம் வரலாற்று பொக்கிஷமான ராஜராஜ சோழன் என்கின்ற தமிழ் திரைப்படம் ஒன்றை குறித்து சற்றே சில காட்சிகளை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். கட்டபொம்மனுக்கு எப்படி ரசிகர்களுடைய மனதிலே ஒரு உருவத்தினை மனதில் பதித்தது போல், கர்ணனுக்கு எப்படி கட்டமைப்பாக ஒரு வடிவம் கதாபாத்திரம் இதுதான் என்று மனதிலே நிறுத்தினாரோ, சிவபெருமானை நீங்கள் பார்த்ததில்லை அல்லவா? பார்த்து கொள்ளுங்கள் என்று கண்முன்னர் திருவிளையாடலில் கொண்டு வந்து பார்க்கும் பார்வையாளனை கன்னத்திலே போட்டுக்கொள்ள வைத்து வணங்க வைத்தாரோ, அதுபோல இந்த தரணி உள்ளளவும் புகழ் பரப்பும் வண்ணம் பெரிய கோவில் ஒன்றினை கட்டி பெயர் பெற்ற தஞ்சை வேந்தன் ராஜராஜ சோழன் தானே நீங்கள் பார்க்க வேண்டும். இதோ பார்த்து கொள்ளுங்கள் என்று சோழனாகவே இந்த தஞ்சை மைந்தன் உருமாறி நின்றது போலவே இருந்தது. அளவெடுத்து தைத்த ஆடை போன்று திணவெடுத்த தோளோடு நடை, உடை, பேச்சு, நடிப்பு, மிரட்டும் பார்வை, கம்பீரத்திலே ஓங்கி வளர்ந்து நிற்கும் கணேசனை சிவாஜி கணேசன் என்று கூறுவதா, ராஜராஜ சோழன் என்று கூறுவதா? மன்னரின் கம்பீரமும் சந்திரவதனம் போன்ற சுடர் ஒளியுடன் கூடிய ஒரு முகக்கலையுடன், திமிரெடுத்த தோள்களுடன் கூடிய வீரம் பொருந்திய உடல்மொழி, எல்லாவற்றையும் அறிந்து வைத்து கொண்டு எதுவுமே தெரியாதது போல பாவனை செய்யும் அந்த தோரணை, ராஜநடையும் அழகான உடையும், எதிரிகளை பயமுறுத்துகின்ற ஒரு துடுக்கும் மிடுக்கான பார்வையும், சிங்கார தோற்றமும் சிம்ம குரலும் கொண்டு உள்ளத்தை அள்ளுகிறது, கொள்ளை கொள்ளுகிறது அவரது அற்புதமான நடிப்பு. அழகு முகத்தினில் அந்த அற்புதமாக பொருந்துகின்ற அந்த கம்பீரமான மீசையே பல கதைகளை நமக்கு கூறுகிறது. ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நம்மை கவரும் பெரிய கோவில் போல இன்னும் சில நூற்றாண்டுகள் கழித்து படத்தை பார்த்தாலும் நம்மை ஈர்க்கக்கூடிய மறக்க முடியாத பாடல்கள். தேன் என்பதா அமுதம் என்பதா என்பது போன்ற ஒரு இசைக்கோர்வை மெட்டு, பாடிய பாடகர்களுடைய காந்தக்குரல் என்று அத்தனை பாடல்களையும் திரும்ப திரும்ப கேட்கும் வண்ணம் அமைத்திருக்கிறார் குன்னக்குடியார் அவர்கள். நாதனை கண்டேனடி என் தோழி, நாதனை கண்டேனடி என்று கானக்குயில் சுசீலாம்மா குரலில் அமைந்த அந்த பாடல். ஏடு தந்தானடி தில்லையிலே அதை பாடிட வந்தேன் என வரலட்சுமி அவர்கள் பாடுகின்ற ஒரு பாடல் அற்புதமாக அமைந்திருக்கும். எச்சில் வெற்றிலையை துப்பும் கும்பாவை ஏந்தி நிற்பது மன்னன் என்று அறியாது அதிலே துப்பிவிட்டு நிமிர்ந்து நோக்கி, சக்கரவர்த்திகளா தாங்களா? இந்த சோழ மண்டலத்தையே கட்டி காக்கும் தாங்கள் பொற்கரத்திலா இந்த ஏழை சிற்பிக்கு வெற்றிலை மடித்து கொடுத்தீர்கள்? செங்கோல் ஏந்தும் திருக்கரத்தால் இந்த எளியனுக்கு எச்சிற்படிகத்தை ஆச்சு வந்தீர்கள் என்று அந்த சிற்பியார் அதிர்ந்து கேட்கும் பொழுது, மகா சிற்பியாரை, ஒளியை கையிலே எடுத்து உலகை காத்திடும் தெய்வங்களையே உருவாக்கும் தங்களை போன்ற கலைச்சிற்பிகளை ஒரு நொடிப்பொழுதாவது இந்த படிகத்தை சுமக்கும் இந்த பாக்கியத்தை பெற்றதை எண்ணி மனமாற பூரிப்படைகிறேன். நாடு வாழ செங்கோல் எந்தும் என்னை விட கலைகளை வாழ வைக்கும் மாபெரும் கலைஞர்களை உண்டாக்கி உங்களை போன்ற கலைஞர்களை சிரம் தாழ்த்தி நன்றி செலுத்த இந்த நாடே கடமைப்பட்டிருக்கிறது. காலப்போக்கிலே என்னுடைய மகன் ராஜேந்திரன் என்னை விட திறமையாக ஆட்சி செலுத்தி பல அரிய செயல்களை செய்து காட்டிவிட்டால் வருங்கால ஆசிரியர்கள் என்னை விட என் மகனை ஒருபடி அதிகமாக எண்ணுவார்கள். ஆனால் உங்கள் நிலை அப்படி அல்ல. காக்கை குருவிகள் அமர்ந்து எச்சமிட்ட வெறும் கற்பாறைகளை எல்லாம் உங்கள் கரம் பட்டதும் கடவுள் சிலைகளாக காட்சியளிக்க வைக்கிறீர்களே. வருங்காலத்திலே கோடானு கோடி கரங்கள் இந்த சிலைகளை வணங்கி அஞ்சலி செலுத்தப் போகிறது. இப்படி காலத்தையும் கடந்து நிற்பது உங்கள் கலை அல்லவா? ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் அடங்கி நிற்பது என் போன்ற மன்னனின் நிலை. அப்படி இருக்க உங்களை தாழ்த்தி என்னை உயர்த்துகிறீர்களே, இது சரியா? அடுத்த காட்சியிலே கருவூர் தேவர் அவர்களை சந்திக்கும் பொழுது, வாருங்கள் கருவூர் தேவரே வாருங்கள், நினைத்தால் வருகிறீர்கள், திடீரென புறப்பட்டு விடுகிறீர்கள், என்ன இது? மன்னா, நாடு வாழ நீ பாடுபடுகிறாய், நீ வாழ நான் பல ஸ்தலங்களுக்கும் சென்று ஆண்டவனை வழிபடுகிறேன்.
பெரிய கோவிலில் கருவறையிலே லிங்கத்தை தூக்கி வைக்க இயலாமல் அன்று நாங்கள் அவதிப்பட்ட பொழுது தாங்கள் வந்திருந்து பிரதிஷ்டை செய்து எங்களை பெரும் மகிழ்வுக்கு உள்ளாக்கினீர்களே, அன்று பார்த்தது. உன்னை வாழ்த்துவதற்காக வந்தேன் மன்னா. உங்கள் வாழ்த்தும் ஆதரவும் இருப்பதால் தானே நாடாளும் பணியில் நானும் அயராது பாடுபட முடிகிறது. இது யார்? தமிழரசி. வணக்கம் சக்கரவர்த்திகளே. தமிழர் வரலாற்றிலே தங்கள் காலமே பொற்காலம் என எல்லோரும் பாராட்டுகிறார்கள். தங்கள் வரலாற்றை நாடகமாக எனக்கு எழுதுவதற்கு எனக்கு ஆவலாக என் வரலாற்றையா? தாங்கள் எழுதப்போகும் நாடகத்துக்கு ஏற்ற நடிகன் தானா நான் என்பதை முடிவு செய்து விட்டீர்களா? அப்பொழுது தமிழரசி கூறுவார், நவரச திலகமாயிற்றே தாங்கள். உங்களை விட்டால் நாடகத்துக்கு நாயகனாக இருக்கும் தகுதி எவருக்கு உண்டு மன்னா? அதற்காக அதிகமாக புகழ்கிறார்கள். நீங்கள் எழுதும் அளவுக்கு என் வரலாற்றில் விஷயம் ஏதாவது அடங்கியிருக்கிறதா? ஆமண்ணா, தாங்கள் இங்கேயே தங்கியிருந்து நடப்பவற்றை கூர்ந்து கவனியுங்கள். பிறகு தகுந்தவற்றை மாத்திரம் எழுதுங்கள். கருவூர் தேவரை, தங்களின் தீந்தமிழ் இசை கேட்டு மிக நாட்களாகிவிட்டது. எங்கே எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கள். அடா அடா அடா! டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய கணீர் குரலில் ராக சஞ்சாரங்களோடு வருகின்ற அந்த ஒரு பாடல், தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் என்கின்ற அந்த ஒரு பாடல். அந்த பாடலிலே நடிகர் திலகத்தினுடைய கம்பீரமான குரலை ஒரு பாடலிலே பதிவாக்கி அந்த கம்பீரத்தினை அப்படியே டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலிலே கேட்கும் பொழுது மனம் சந்தோஷத்தினுடைய உச்சத்தினை அடைகிறது. நடிப்பு சக்கரவர்த்தியினுடைய குரல், தொடர்ந்து வரும் டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய வெள்ளியை உருக்கி ஊற்றியது போன்ற அற்புதமான ராக சஞ்சாரத்துடன் கூடிய குரல், தேனோடு கலந்த தெள்ளமுது என்பதா என்று கூறும் வண்ணம் அமுதமாக இனிக்கிறது. தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள், தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள், தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாய் என வந்தாள், தமிழ் தாய் என வந்தாள் என்று நடிகர் திலகம் கூறி முடித்ததும் டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலில் அவர் பாடுகின்ற அந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுது பொற்காசுகளை கையிலே அள்ளித்தரலாம் அந்த குரலுக்கு என்பது போன்ற ஒரு கம்பீரமான ஒரு குரல். தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள் என்று அவர் பாடுகின்ற அந்த அழகை காண கண்கூடி வேண்டும். மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும், திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும், அணைமுத்து மாலை 8 தொகையாகும், ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும், புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள், கலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே விலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம். இந்த இடத்திலே பாடலை கேட்ட மாத்திரத்திலே தலை தாழ்த்தி வணங்கத்தான் தோன்றும். தஞ்சையினுடைய பெருமை, தமிழர்களுடைய பெருமை, பிரகதீஸ்வரர் ஆலயம் போரிலே புலியாக, நிர்வாக திறனிலே சிம்மமாக, ஆன்மீக திறனில் ஆற்றலுடையவனாக, வீரதீர பராக்கிரமங்களின் மொத்த உருவமாக, ராஜதந்திரங்களை கரைத்து குடித்த ஒரு திறமை வாய்ந்த மன்னன் என்றால் அது ராஜராஜ சோழன் ஒருவன் தான். அந்த உருவத்தினை திரையில் கொண்டு வர நடிகர் திலக ஒருவரால் தான் முடியும். மன்னன் என்றால் ராஜராஜ சோழன் தான். அவரை பெருமைப்படுத்த, அவரின் அருமை பெருமைகளை திறம்பட எடுத்து கூற நடிகர் திலகத்தை தவிர வேறு யாராலும் இயலாது என்பது போல அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய உயிரோடு களமாடவிட்ட அந்த கலைத்துறை வித்தகன் பெருமைக்குரிய ஏபி நாகராஜன் அவர்களை நாம் மனமாற பாராட்ட வேண்டும். கற்றாரே காமுருவர் எனும் மொழிக்கு ஏற்ப கணேசனின் திறமைகளை அறிந்து அவரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர்களில் திருவாளர் ஏபி நாகராஜன் அவர்கள் முதன்மையானவர் என்றால் அது மிகையன்று. நம்பியாண்டார் நம்பியாக வரும் சீர்காழியாரை கூறுவதா, ராஜேந்திர சோழனாக வரும் சிவகுமார் அவர்களை கூறுவதா, கரூர் தேவராக வரும் டிஆர் மகாலிங்கம், அக்கையர் குந்தவை பிராட்டியராக வரும் வரலட்சுமி, மகள் குந்தவையாக வரும் லக்ஷ்மி, மனைவியாராக வரும் விஜயகுமாரி என்று விமலாதித்தனாக வரும் முத்துராமன் அவர்களை என்று ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் மிக பொருத்தமான கதாபாத்திரத்துக்கு நடிகைகள். இசை உலகத்தினுடைய ஜாம்பவான்களை போட்டிக்கு அழைக்கும் வண்ணம் இசையமைத்தது இவர்தானா என்று
நம்மை மூக்கிலே விரலை வைக்கும் அளவுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள். பாடல்களை கேட்டால் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அற்புதமான ஒரு பாடல். அந்த இசையமைப்பு உண்மையை கூறினால் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை திரையுலகம் இன்னும் நன்கு நிறையவே உபயோகித்திருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. பாடல்களை எழுதிய பாக்கியம் பெற்றவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், திரு கே.டி. சந்தானம், கவிஞர் பூவை செங்குட்டுவன் மற்றும் உளுந்தூர்பேட்டை சண்முகம் போன்றோருடன் திருநாவுக்கரசனுடைய ஒரு பாடலும் இருக்கிறது. அடுத்து ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளன்று அவருக்கு திருஷ்டி கழிக்கும் விஜயகுமாரியிடம், தேவி, கல்லடிக்கும் கண்ணடிக்கும் கூட தப்பலாம், உன் சிங்கார சொல்லடிக்கு என்னால் தப்பவே முடியாது. என்ன இது, இங்கே 3 பெட்டிகள், உங்கள் புதல்வி குந்தவியின் பரிசு. ஆஹா, இளவரசியார் கொடுத்த பரிசோ? எங்கே எங்கே அந்த குறும்புக்காரி? பெட்டியில் உள்ள பொருள்களை எடுத்து பார்த்து தாங்கள் விளக்கம் சொன்ன பிறகுதான் வெளியில் வருவாளாம். எனக்கு எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாத அளவுக்கு பரிசு பொருள் வைத்திருக்கிறாளா? இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டுமாம். மும்முடி சோழன் நான். ஒரு வினாடியில் அவளை வரவழைக்கிறேன் பார். என்ன இது, கருங்கள், வைரக்கள், ஒரு மலர், என்ன என்ன இது? விளையாடுகிறாளா என்ன? இதற்கு யார் விளக்கம் சொல்வது? நான் சொல்லுகிறேன் அப்பா. அங்கு வந்த லக்ஷ்மி அவரோடு, இன்று தங்களின் பிறந்த நாள், உங்களை நான் வாழ்த்த முடியுமா? உங்கள் பெண்ணாயிற்றே, என் வணக்கத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தமிழ் அமைந்தது முருகனுக்கு, தம்பிகள் அமைந்தது ராமனுக்கு, பிள்ளை அமைந்தது திருத்தொண்டனுக்கு, பெண்ணாக இந்த குந்தவையை அமைந்தது இந்த ராஜராஜ சோழனுக்கு. மகளே, நீயும் வாழு, பிறரையும் வாழவை. முதலில் இதற்கு விளக்கம் கூறு. லக்ஷ்மி அதற்கு விளக்கம் கூறியதும் அடுத்த பெட்டியிலே என்ன இருக்கிறது? ஒரு வைரமுடி, ஒரு நாற்றுமுடி. மன்னனின் வைரமுடி உயர வேண்டுமென்றால் நாட்டு மக்கள் வயலிலே நட்டு வைக்கும் நாற்றுமுடி உயர வேண்டும். சோழனின் நாட்டிலே வைரமுடியும் உயர்ந்திருக்கிறது, நாட்டு மக்களின் நாற்றுமுடியும் உயர்ந்திருக்கிறது. அடுத்தது, இது வெண்சாமரம் கவரிமானின் முடியால் செய்யப்பட்டது. மன்னனுக்கு முன்னே வீசப்படுவது. ஏன் தெரியுமா? ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிர் வாழாது கவரிமான். மன்னனே, கவரிமானைப் போல் நீயும் மானத்தோடு இரு என்று சுட்டிக்காட்டவே அவனுக்கு முன் வீசப்படுவது. போதுமா? இன்னும் விளக்க வேண்டுமா? அப்பா, மகளே, உன் அப்பனம்மா நான். நீ சரியாக சொல்லுகிறாயா என்று பார்ப்பதற்காகத்தான் முதலில் உன்னை சொல்லச் சொன்னேன். அடுத்து அவருடைய சகோதரியாரை சந்திக்கும் பொழுது, வாருங்கள் அக்கையாரை, இன்று உங்கள் அன்பு தம்பியின் பிறந்த நாள். இந்த நாடே என்னை வணங்கிவிட்டது. ஆனால் நான் வணங்கி வாழ்த்து பெற இந்த மும்முடி சோழ மண்டலம் முழுவதிலேயும் தாங்கள் ஒருவர்தானே இருக்கிறீர்கள். அன்னை இல்லாத எனக்கு அன்னையாய், பாசத்தின் சிகரமாய் இருக்கும் என் அருமை அக்கையாரே, உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய அந்த இசையிலே அமைந்த பாடல்களில் அத்தனை பாடல்களும் மிகச்சிறப்பாகவே அமைந்தது. விமலாதித்யனுக்காக ஒரு கவிதை பாடலை பூவை செங்குட்டு அவர்கள் மிக அழகாக வடித்திருப்பார்கள். முத்துராமன் அவர்கள் நடிகர் திலகத்தை, ராஜராஜ சோழனை வாழ்த்தி பாடுவது போன்ற ஒரு காட்சியாக அந்த காட்சி அமைந்திருக்கும். கத்து திரைக்கடல் சூழ மணிக்கொரு கண்மணி போன்றவனை, கற்பக நாடன் அப்புறம் மேன்மை கணக்கிலா வாய்த்தவனை, முத்தமிழை பயில் வித்தகர்ணாவின் நுழைந்திடு நாயகனை, மூவுலகும் புகழ் சோரப்படாந்தக வாழிய வாழியவே, மனத்தால் தனைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் உருக்கால் சினத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால் மரத்தால் திறத்தால் சிறப்பானவன், கொடுப்பார் எனத்தான் அடுத்தார் தமைப்பேனும் குலசேகரன் வாழ்கவே, போர் முனையில் புகழ் சேரன் முடிதலை போய் இரண பெறும் வீரம் விளைத்தனை, புலி வரைந்த கொடி அசையும் முன் பகைவர் முடி துறந்துணது அடிபணிந்திடுவர், பொன்னி வளநாடு கன்னி தமிழ் வீடு என்னும் புகழோடு இன்ப நிறைவோடு, வாழ்க வாழ்க வீர சோழ ராஜராஜன் வாழ்கவே. கேட்க கேட்க காதுகளுக்குள் தமிழ் தேனாக பாய்ந்தது. இந்த பாத்திரத்துக்கு நடிகர் முத்துராமன் அவர்கள் மிகச்சரியான தேர்வாக அமைந்திருந்தார். மற்றும் ஒரு பாடலாக அமைந்தது சீர்காழி
கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு பாடலை, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே என்கின்ற அந்த ஒரு பாடல் மிக கம்பீரமான, அருமையான, அற்புதமான ஒரு பாடலாக அமைந்திருந்தது. இந்த பாடலிலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களோடு டி.ஆர். மகாலிங்கம் மற்றும் வரலட்சுமி ஆகியோரின் குரல் இணைந்து ஒலிக்கும் பொழுது காதுகள் குளிரும். கிட்டத்தட்ட ஜி. உமாபதி அவர்களுடைய செலவீட்டில் ஒரு 1.5 கோடி ரூபாய் முதலீட்டில் 1973 தயாரிக்கப்பட்டது. தமிழில் முதலாவதாக எடுக்கப்பட்ட சினிமாஸ்கோப் 70mm திரைப்படமாகவும் அமைந்தது. ராஜராஜ சோழனுடைய தமக்கையார் குந்தவை நாச்சியாராக வேடத்திற்கு வரலட்சுமி அவர்கள் மிக பொருத்தமாக அமைந்திருந்தார்கள். ராஜராஜ சோழன் ஒரு தலைசிறந்த நிர்வாகி மட்டுமல்ல, மிக பெரும் ராஜதந்திரி என்பதனை உணர்த்தும் வண்ணம் அமைந்த கதையமைப்பு. வெளியிலே பார்ப்பதற்கு அப்பாவியாக எல்லாவற்றையும் ஏமாளியாக ஏற்றுக்கொள்வது போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளபடியே அவருடைய உள்ளம் வேறு ஒரு தனி கணக்கு போட்டு அனைவரையும் வித்தியாசமாக விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கும், தக்க சமயத்திலே சுருக்கை இழுத்து நினைத்ததை சாதிக்கும் புத்திசாலி அவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய கதையாக காட்சிகள் அமைந்திருந்தது. ஒரு காட்சியிலே பழைய சுவடிகளை மீட்டு கொண்டு வருவது போன்ற ஒரு காட்சி சிறப்பாக அமைந்திருக்கும். வணக்கம் மறையோரே. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் மூவரின் கைமுத்திரைகள் கூடிய சுவடிகளை வைத்து இங்கு ஏதோ ஒரு அறையில் வைத்து பூட்டி வைத்திருப்பதாக தகவல் அறிந்தேன். அது உண்மைதானா? அந்த தேவாரம் பாடிய மூவருமே சேர்ந்து வந்தால்தான் அந்த அறையை திறக்க இயலும் என்று இங்கு ஒரு சம்பிரதாயம் நிலவுவதாகவும் அறிந்தேன். உண்மையாது? அந்த அந்த கோவிலில் இருக்கக்கூடியவர் ஆமாம் என்று அதனை ஒத்துக்கொண்டு சொல்லும் பொழுது 3 சிலைகளையும், அதாவது அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் மூவருடைய பொற்சிலைகளையும் கொண்டு வந்து திரை போட்டு மூடியிருக்கும். அவர்கள் மூவரையும் காண்பித்து அவர்களை பற்றிய உள்ள விவரங்களை கூறிவிட்டு மறையோடு தேவாரம் பாடிய மூவருமே நேரில் வந்துவிட்டனர். இனியும் தடையென்ன? அந்த திரு அறையை திறக்கலாமே. மன்னிக்க வேண்டுமண்ணா, பொன்னாலான 3 சிலைகளை கொண்டு வந்து மூவரும் நேரில் வந்திருப்பதாக கூறுகிறீர்களே, அதுதான் எங்களுக்கு புரியவில்லை. இந்த மூவரையும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைகள் என்று நீர் முடிவு கட்டுவதாக இருந்தால், இதே அம்பலத்திலே காலை தூக்கி ஆடும் பாவனையினிலே காட்சி அளிக்கிறாரே என் அப்பன் நடராஜன், அவனும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைதான். மூவருக்கும் உயிரில்லை என்றால் இவனுக்கும் உயிரில்லை, வெறும் சிலைதான் என்று பொருளாகிறது. சக்கரவர்த்தி அவர்களே, பொன்னாக, மண்ணாக, கல்லாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை கடவுள் என்று ஒப்புக்கொண்டு வழிபடும் பொழுது அந்த கடவுளுக்கு தொண்டு செய்த மூவரும் எவ்வடிவத்தில் இருந்தாலும் இவர்களையும் ஏன் அடியவர்கள் என்று ஒப்புக்கொள்ளக்கூடாது? இவன் தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம்தான், இவர்களின் சிலை என்றால் அவனும் சிலைதான். என்ன சொல்லுகிறீர்கள்? அறை திறக்கப்படுகிறது. மண்ணால் மூடிய சுவடிகளை மீட்டெடுத்து அந்த தோடுடைய செவியன் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகங்களை படித்து மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு, ஆஹா ஆஹா, தமிழ், என் உயிர் தமிழே, அடிகளே, உங்கள் வார்த்தை படித்து விட்டது. மூவர் பாடிய தேவாரச் சுவடிகள் நமக்கு கிடைத்து விட்டது என்கின்ற அந்த காட்சியிலே, ஏடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் எல்லையிலே, இறைவனை நாட இன்னிசை பாட என்கின்ற அந்த ஒரு பாடலை வரலட்சுமி அவர்கள் பாடுவது மிகவும் இனிமையான ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். கோவிலிலே மனம் புரிந்து கொள்ளும் திட்டத்தோடு குந்தவை விமலாயத்தனை சுரங்கப்பாதை வழியாக வரக்கூறி அழைத்து வருகையில் கண்களிலே பொறிபறக்க அசையாத சிலையாக அங்கே ராஜராஜ சோழன் நிற்கின்ற அந்த இடத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு மெய்சில் இருக்கும். அவருடைய சைவ சமய ஈடுபாடு, சுவடிகளை மீட்டெடுக்கும் ஆர்வம் என ஒவ்வொரு காட்சிகளுமே மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. அவருடைய நடிப்பினை பார்க்கும் பொழுது இன்றும் சிலர் மிகை நடிப்பு என்று விமர்சிக்கக்கூடும். ஆத்மார்த்தமாக நோக்கினால் இன்றைக்கு நாம் நடைமுறையில் உள்ளவர்களின் பேச்சு வழக்கு, பழக்க வழக்கம், உடல் மொழி, அன்றைய அரசர்களின் அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்டதல்லவா? ஒரு அரசன் அரசவையில் உடன் இருக்கும் ராஜவம்சத்தரோடு மாற்று தேசத்து மன்னர்களோடு எப்படி பேசுவார் என்பதனை கொஞ்சம் சிந்தித்து நோக்க வேண்டும்.
அந்த ரீதியில் சிந்தித்ததனால்தான் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு அந்த அளவுக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. கம்பீரமும் அறிவாற்றலும் நகைச்சுவை உணர்வும் ராஜதந்திரமும் மிக்க மனிதாபிமானமும் மிக்க ஒரு அரசனின் உணர்வினை அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார். வேடிக்கை என்னவென்றால், உண்மையிலேயே அந்த ராஜராஜ சோழன் சக்கரவர்த்தியிடம் கூட இந்த கம்பீரமும் அழகும் இருந்திருக்குமா என்று நம்முடைய மனம் ஒப்பிட்டு நோக்குகிறது. வரலாற்றில் இடம்பெற்ற இடங்களை ரசிக்க ஒரு தனி கலை உணர்வு வேண்டும். எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்கின்ற கதையாக அந்த கோவிலை பார்ப்பது, ஓடி வந்து விடுவது என்று இருக்கக்கூடாது. தஞ்சை பெரிய கோவிலை காணும் கலை உணர்வு உடைத்தவர்களுடைய பார்வையும் கற்பனையும் வேறொரு தளத்தினிலே இருக்கும். பார்க்கும் அந்த தருணங்களில் உங்கள் கற்பனை குதிரையில் எங்கோ பறந்து சென்று விடுவீர்கள். அந்த கற்பனை திறனுடையவர்கள் இந்த படத்தினை பார்க்கும் பொழுது மனம் நெக்குருகி போகும். ராஜராஜ சோழனை நேரிலே காணுகின்ற பேறு பெற்ற ஒரு உணர்வு தோன்றும். பாலத்தேவரை சந்திக்க வரும் ராஜராஜ சோழனை விருந்திலோ பானத்திலோ விஷத்தினை கலந்து கொள்வதற்கு திட்டமிடக்கூடிய அந்த ஒரு காட்சி மிகச் சுவையாக அமைந்திருக்கும். அந்த உரையாடலும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும். அடுத்து அந்த பிரம்மாண்டமாக அந்த பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரு காட்சி, சிவாஜி அவர்கள் அபிஷேகம் செய்வது போல உள்ள காட்சியும் மிக அழகாக இருக்கும். இறுதி காட்சியினிலே அந்த மனோரமா அவர்களும் நம்பியார் அவர்களும் பேசிக்கொண்டிருப்பது போலவும், மார்க்கத்தை சொல்லுங்கள், இந்த மன்னனை நான் முடித்து காட்டுகிறேன் என்று மனோரமா அவர்கள் மன்னனை சொல்லும் பொழுது மிக இயல்பாக என்ன பூங்கோதை என்ற குரலுடன் அங்கே ராஜராஜ சோழன் நுழைகின்ற அந்த ஒரு காட்சி. அதைப்போல அதற்கு ஒற்றனை பிடித்து சிறையில் அடைத்து அவருடைய வேடத்திலே ராஜராஜ சோழன் செல்வது, ஓலையை பெறுவது, இந்த காட்சிகளும் சுவையாக இருக்கும். உணவிலே விஷத்தை கலந்து விடும் அந்த செயல்பாட்டிலே அவர் கதவுக்கு அருகில் வந்து நிற்பார். அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். கதவை திறந்ததும் அதிர்ச்சி. நான் வந்து நிற்க கதவும் திறக்க சரியாக இருந்தது. சக்கரவர்த்திகளே, இந்த நேரத்தில் ஏதாவது சாப்பிடாவிட்டால் உடலில் வலிமை குன்றிவிடும். என்ன உடல், என்ன வலிமை! இந்த உலகத்தில் வாழவே எனக்கு விருப்பமில்லை பாலத்தேவரே. உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், உன்னத ஸ்தானத்தில் வைத்து பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் மன்னா. உலகம் அந்த ஆசை நிறைவேறும் வரை, உங்கள் ஆசை நிறைவேறும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. இன்று இருப்பார், நாளை இல்லை. மனதிலே நிம்மதி இல்லை. அரசியலில் குழப்பம், குடும்பத்திலே பிரச்சனை, எதிரி நாட்டு மன்னர்களுடைய தொல்லை. என்ன வாழ்க்கை பூங்கள்! அப்பொழுது விஷம் கலக்கப்பட்ட அந்த பால் வருகிறது. மன்னா, இந்த பாலை தாங்கள் அருந்துங்கள். பாலத்தேவரே, தாங்கள் இந்த பாலை அருந்துங்கள். மன்னிக்க வேண்டும் மன்னா, இரவில் நான் புசிப்பதே இல்லை. தாங்கள் பாலை அருந்த வேண்டும். அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும், மனம் குளிர வேண்டும். இந்த பாலை நான் சாப்பிட வேண்டும் என்று தாங்கள் முடிவு கட்டிய பிறகு மறுத்தாலும் இடவா போகிறீர்கள்? நானே சாப்பிடுகிறேன். பாலத்தேவரே, ஒரு விஷயம். பாலை குடித்துவிட்டு பேசலாமே, ஏன் பேசிவிட்டு குடிக்கிறேனே. பாலத்தேவரே, தாங்கள் நினைப்பது போல் விமலாதித்தனுக்கு மரண தண்டனை விதித்துவிட்டு சத்யாசிரியனின் மகனுக்கே குந்தவையை மனம் முடித்து தந்துவிட்டால் என்ன என்று நான் இப்பொழுது யோசிக்கிறேன். சரிதானே? அதோடு சத்யாசிரியனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பரந்த சோழ சாம்ராஜ்யத்தையே என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தங்களிடம் ஒப்படைத்துவிட்டு நான் துறவரம் போனலாம் என்று திண்ணமாக மனதிலே எண்ணிவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள் பாலத்தேவரே, மேலே கூறிய எல்லா நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து முடிக்கும் வரை நான் உயிரோடு இருக்கவா, அல்லது விஷம் கலந்த இந்த பாலை அருந்திவிட்டு இப்பொழுதே நான் இறக்கவா? சக்கரவர்த்தி அவர்களே, எனது விஷமா? என்ன கூறுகிறீர்கள்? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாவம், வெளுத்ததெல்லாம் பால் என்று எண்ணி விடுகிறீர்கள். எல்லாம் அந்த பூங்கோதையினுடைய செயல். சண்டாளி, அவள் எங்கே போய்விட்டாள்? அவள் தப்பித்து ஓடிவிட்டாள். இந்நேரம் என்னுடைய ஆட்கள் அவளை பிடித்திருப்பார்கள். பாலத்தேவரே, நீங்கள் இருவருமே ரெட்டப்பாடி நாட்டிலிருந்து வந்தவர்கள். ஆனால்
நீங்கள் எனக்கு வழிகாட்டியாக விளங்குகிறீர்கள். ஆனால் பூங்கோதையோ என்னை பழி தீர்க்கவே நினைத்து கொண்டிருக்கிறாள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு எதுவும் அறியாதது போல அவர் பேசுகின்ற அந்த வசனங்களும் அந்த காட்சிகளும் மிகச் சுவையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியிலே ஒவ்வொரு காட்சியிலுமே நடிகர் திலகத்தினுடைய அந்த தோற்றம், அந்த உடல் மொழி, அந்த திரும்புகின்ற பார்வை, பேசக்கூடிய பாணி என்று வேட பொருத்தம் மிக சரியாக உள்ளது என்று கூற முடியாது. மறைந்த சோழ மாமன்னன் மீண்டும் பிறந்து வந்து நமது கண்முன்னே நடமாடுவது போல் இருந்தது என்று கூறுவதே உண்மை. முன்பு குறிப்பிட்டது போல் அந்த இறுதிக் காட்சியிலே நம்பியார் அவர்களுடைய நடிப்பும் வில்லத்தனத்தினுடைய உச்சக்கட்டம் என்பது போல ஒரு கபட வேடதாரியாக கூட இருந்தே குழிபறிக்கும் குள்ளநரி என்கின்ற குணமுடைய கதாபாத்திரத்தினை மிக அழகாக நடித்து கொடுத்திருக்கிறார். இவரை தவிர வேடத்துக்கு வேறு யாரையும் நம்மால் நினைத்து பார்க்க இயலாது. அவருக்கு உதவியாக இருக்கும் நல்லதொரு கதாபாத்திரமாக ஆச்சி மனோரமாவுக்கும் நல்ல பாத்திரமாக அமைந்தது. அக்கையராக நடித்த வரலட்சுமி அம்மா அவர்கள் பொருத்தமான அமைதியான பெயருக்கேற்ற கடாட்சமுடைய ஒரு முகம். மகளாக நடிக்கும் லட்சுமி துடுக்குத்தனமும் கோபமும் அவசரத்தனமும் கொண்ட காதலில் ஆழ்ந்த காதலனை எப்படியும் காப்பாற்றிவிட துடிக்கும் துடிப்புடன் மிக பொருத்தமான நடிப்பு. சிவகுமார் அவர்கள் தனது கதாபாத்திரத்தை மிகச் நன்றாக செய்திருக்கிறார். இருந்தாலும் சற்றே சில காட்சிகளிலே செயற்கைத்தனம் தோன்றியதாகப்பட்டது. தேவையில்லாமல் சில இடங்களில் அப்பாவிடம் எதிர்த்து நடப்பது போல இருந்தது. கதையமைப்பில் ஏன் அப்படி காட்சிகள் வைத்தார்கள் என்று புரியவில்லை. நடிகர் திலகத்துக்கு நடிப்பு பசிக்கு தீனி போடும் வண்ணம் பல்வேறு வேடங்களை பூண்டு கலக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தது. பாடல்களை பற்றி முன்பே கூறியது போல வெண்கல குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன், காந்த குரலுடைய டி.ஆர். மகாலிங்கம் ஆகியோரை மிக பொருத்தமான வேடங்களிலே இந்த படத்திலே நடிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பும் மனதை தொடுகிறது. ஓரிடத்திலே தந்தையின் மீது கோபம் கொண்ட மகள் குந்தவை கேள்விகளை அண்ணன் மூலமாக கேட்க, நடிகர் திலகமும் பதிலை தனது கேள்விகளை மகளிடம் கூறி கேளப்பா என்று கேட்கின்ற அந்த இடம் ரசிக்கத்தக்க காட்சிகளாக அமைந்திருந்தது. சோழமாமன்னனின் கதையினை திரைப்படமாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கேற்ப சுவையான சம்பவங்களை கோர்த்து காண்பவர்களுக்கு கொஞ்சமும் சலிப்பு ஏற்படாத வண்ணம் ஐயோ இன்னும் கொஞ்சம் காட்சிகள் வைத்திருக்க கூடாதா என்று எண்ணும் வண்ணம் அமைந்திருந்தது. ஒரு காட்சியிலே இறுதி காட்சியிலே வேங்கை நாட்டு மன்னன் விமலாயுத்தன் ராஜராஜன் புகழ்பாடி பரிசு கேட்கிறான். அரசனின் மகள் சின்ன குந்தவையை காதலாள். ராஜராஜன் அல்லவா, பகைவனுக்கு கொடுத்தான் தன் மகளை ராஜராஜன் என்று கூறி திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிந்து மகளை கணவனோடு அனுப்பும் காட்சி. ஒவ்வொரு பெண்ணை பெற்ற தந்தையும் வாழ்வில் சந்தித்திருக்கும் காட்சி. என்னதான் தாய் பெற்றவளானாலும் ஆண்மகளிடம் உள்ள பாசம் பெண்ணிடமும் இருந்தாலும் வெளிப்பாடு கொஞ்சம் அடங்கித்தான் இருக்கும். மகனுக்கு திருமணமாகும் பொழுது தாய்க்கு அளவிட முடியாத சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் பயமும் இருக்கும். ஆனால் தந்தையினுடைய நிலை வேறு. தந்தைக்கு பெண் பிள்ளைகளிடத்திலே பாசம் அதிகம். அப்படிப்பட்ட பெண் இன்று மணமாகி கணவன் வீட்டுக்கு போகிறாள். தந்தைக்கு துக்கம் நெஞ்சை அடைக்கிறது, கண்களிலே கண்ணீர் முட்டுகிறது. ஆனாலும் அவன் அரசன், அதனால் சமாளித்து கொண்டு உன் கையிலே பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று நம் மன்னன் கொடுக்கிறான். அவர்கள் ரதம் கண்களில் மறையும் வரை சமாளிக்கிறான். தம்பியின் கண்ணீரை காண முடியாத குந்தவை நாச்சியார், ராஜராஜா உன் கண்களில் கண்ணீரா? அவள் எங்கு போகிறாள்? இங்கு அருகில் இருக்கும் வேங்கி நாட்டுக்குத்தானே கணவனுடன் போகிறாள் என்று சமாதானம் செய்கிறாள். அப்பொழுது நடிகர் திலகத்தை நாம் பார்க்க மாட்டோம். இல்லை அக்கையாரே, இத்தனை நாள் நான் பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி வளர்த்த என் மகளை எங்கிருந்தோ வந்த ஒருவன் தட்டி கொண்டு செல்கிறானே என்று சொல்லி அழும் காட்சியில் ஒரு பாசமிகுந்த தந்தையை, ஒவ்வொரு பெண்ணின் தந்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றும் அந்த காட்சியினை நம்மால் மறக்க இயலாது. நடிகர் திலகம் வேலை தவழும் அந்த அழகிய மஞ்சள் ஆடையும் நம்மால் மறக்கவே இயலாது. நடிகர் திலகம் தனது நடிப்பினிலே இணையில்லாத பராக்கிரமம், அளவில்லாத புகழ், உன்னதமான சரித்திரம், யாவற்றுக்கும் சிறந்த இலக்கணமாக வாழ்ந்த சோழ மாமன்னனை திரையில் தன் நடிப்பின் ஆளுமையை நிலைநாட்டியிருந்தார். அரச கம்பீரம், நடை, உடை, பாவனைகள், உடல் மொழி, அழகு தமிழில் வசனங்களை பாவத்துடன் உணர்ச்சிகளுடன் வெளிக்காட்டி அச்சாத்தியமான ஒரு திறமை, மிடுக்கு, மகளிடம் பாசம், புலவர்களுக்கு மரியாதை, இறை வழிபாட்டில் பணிவு என்று நவரசங்களையும் காட்டி மிகச்சிறப்பாக அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிப்பை அங்குலம் அங்குலமாக ரசித்து ஆனந்திக்க நம்மை மெய்மறக்க வைத்தார்.
ஏபி நாகராஜன் அவர்களுடைய திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கம் மிகத்தரமாக அமைந்து படத்தை வேறு ஒரு நிலைக்கு எடுத்து சென்றது. அதே போல் அந்த தஞ்சை பெரிய கோவிலை தத்ரூபமாக அரங்கமாக வடிவமைத்து அந்த சரித்திர புகழ்பெற்ற கட்டிடக்கலைக்கு இலக்கணமாக திகழும் வண்ணம் அப்படியே பார்ப்பது போல ஒரு அனுபவத்தை கொடுத்தார் கலை இயக்குனர் கங்கா அவர்கள், ஒளிப்பதிவாளர் சுப்பாராவ் மற்றும் ஏராளமான தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்திலே மிகச்சிறப்பாக தனது பணிகளை செவ்வனை செய்திருந்தார்கள். இன்றைக்கும் மீண்டும் அந்த திரைப்படத்தினை தமிழ்நாடு முழுவதும் திரையிட்டு காண்பிக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் இன்றைய மாணவ சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இதுபோன்ற படங்களை திரையிட்டு காட்டி ஒரு முறை தஞ்சை பெரிய கோயிலை அவர்களுக்கு, மாணவ மணிகளுக்கு காட்டுங்கள். அவர்களுக்கு நாம் யார், தமிழர்களுடைய அருமை பெருமை என்ன, தமிழனுடைய வீரம் தீரம் அறிவுத்திறன் ஆகிய அனைத்தையும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.